தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் மகிழன் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். 4 மாநில தேர்தலில் 2 மாநிலத்துக்கான தேர்தல் தேதி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 4 மாநிலத்திலையுமே மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 4 மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி தான் உறுதியாக வெல்லும்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்துச்சு. அந்த பயத்தினால தான் 2க்கு மட்டும் அறிவிச்சுட்டு 2ல் எப்படியாவது குட்டி கலாட்டா பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் அறிவிக்காமல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க. இப்பொழுது பல்வேறு சர்வேக்கள், தேர்தலுக்கு முந்தைய சர்வேக்கள் வெளிவந்திருக்குது. அதில் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உறுதியாக காங்கிரஸ் முன்னணி வகிக்கும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆதரவோடு 3வது முறையாக பிரதமராக வந்ததிலிருந்து தொடர்ந்து ரிவர்ஸ் கியரில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது 2 விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க தரலாம். நம்ம தொடர்ந்து அவங்க கொண்டு வர்ற எந்த பில்லும் நாடாளுமன்ற இரு அவைகள்லையுமே நிறைவேற்ற முடியாத நிலைமை இருக்கு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அந்த கூட்டணி கட்சியிலிருந்தே குரல்கள் வந்துச்சு, நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்ப சொல்லி. வக்ஃப் போர்டு கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கு. இன்னும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த இந்த யூடியூப் தொடர்பான சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட அந்த பில்லை ரிவோக் பண்ணிட்டாங்க, திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. அது திரும்ப எப்போ கொண்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியல. அதுபோன்று இப்போது கொண்டு வந்த அந்த லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற அந்த இரண்டாவது கட்ட அந்த துணை என்ன நேரடி பணியமர்த்தல் ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இணை துணை நிலையில இருக்கிற செக்ரட்டரி, அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நேரடியாக அமர்த்தலாம் அப்படின்னு 45 இடங்களுக்கு அவங்க அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதை இப்போது திரும்ப பெற்றிருக்கு. அந்த மத்திய அமைச்சரே அதை திரும்ப பெற சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. இதை நம்ம பார்க்கலாம். இது இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளும், கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு திமுக தரப்புல இருந்து கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் அறிக்கையும் வந்திருக்கு. இதை சமூக நீதிக்கு எதிரானது அப்படிங்கிற அறிக்கைகள் வந்திருக்கு. ஆனா இது இன்னொரு விஷயம், இது சமூக நீதிக்கு மட்டும் எதிரானது இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கு தெரிய வந்திருக்கு. என்னன்னா இவங்களோட ஏற்கனவே RSSல இருக்கிறவங்க எந்த உயர் பதவிகளை வேணா இருக்கலாம், அரசு துறைகள்ல வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷனை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இப்போ நேரடியாக இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்றதுல RSS காரங்களை உட்புகுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியா இருக்கு. அதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம். எல்லா நிர்வாக பொறுப்புலையும் இவர்களுடைய ஆட்களை உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு வேலையை பார்க்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியது. அதை இன்னைக்கு ரிவோக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சமூக நீதி தான் காரணம்னு அவங்களும் சொல்றாங்க. இவங்க எப்படி சமூக நீதியை பாதுகாக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல் நாள் இவங்க காங்கிரஸ் கட்சி தான் இதை கொண்டு வந்துச்சு, மன்மோகன் சிங் காலத்துல தான் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அது திரும்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஆட்சி தொடர்ந்து ரிவர்ஸ் கீழே போறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஆக மொத்தம் இவங்க செயல்படுத்த நினைக்கிற எந்த விஷயத்தையும் செயல்படுத்த முடியாமல் எதிர்கட்சி நெருக்கடி கொடுக்குறாங்க, மக்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க. அதான் அங்கதான். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி நினைச்சதை சாதிச்சாங்க. எந்த பேச்சுக்கும் செவி கொடுக்கல. எக்ஸப்ட் விவசாயிகளுடைய அந்த விவசாய மசோதாக்கு மட்டும்தான், அதுவும் விவசாயிகளுடைய போராட்டங்களுக்கு பின்பு, அதுவும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரி அதை பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி வராங்க, வந்த வேகத்தை விட 2 மடங்கு வேகத்தில் பின்னாடி போகிறாங்க. அதுக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு அழுத்தம், அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய அழுத்தம், அப்புறம் இந்தியா கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய த்ரெட்டாக இந்த மோடி அரசாங்கம் பார்க்குறது சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ், இந்தியா முழுக்க ராகுல் காந்தி, இவர்களுடைய அந்த வாய்ஸ். ஏன்னா இப்போ இவங்க எது கொண்டு வந்தாலும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜக இடஒதுக்கீடை காலி செய்கிறதுக்குன்னே இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அழுத்தமாக ராகுல் காந்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டாரு அவருடைய பிரச்சாரங்கள் மூலமாக. ஸோ அது ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நம்ம இந்துன்னு பேசி நம்மளுடைய வேலைக்கு ஆப்பு வைக்கிறாங்க, நம்ம இருப்பே பறி போகுது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அப்போ அகிலேஷ் கூட்டணி, அகிலேஷ், நம்மளுடைய பிரியங்கா காந்தி போன்றவர்களுடைய தொடர் பரப்புரை வெற்றி பெற்றிருக்கு. தமிழ்நாடு இந்திய அளவுல கொண்டு போய் சமூக நீதிங்கிற பரப்புரையை கொண்டு போனதுடைய
ஒரு விளைவாகவும் சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி முக்கியமா ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டினுடைய மாடலை இந்தியாவினுடைய மாடலாக கொண்டு போகணும்னு முயற்சிக்கிறது, தமிழக முதல்வரை பாராட்டுது, திராவிட இந்த மாடல் அப்படிங்கிறத வந்து கொண்டு போய் எல்லா இடங்கள்லயும் பேசுறது வந்து இன்றைக்கு வந்து மக்களிடத்துல ஒரு பெரிய, ஏன்னா அவங்க மக்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கல்ல, தமிழ்நாட்டுல என்ன வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, இப்ப கூட வந்திருக்கிற குறியீடுகள் என்ன சொல்லுது, வளர்ச்சி குறியீடுகள் என்ன சொல்லுதுங்கிறத கவனிப்பாங்கல்ல. பொலிட்டிக்கல், ம். ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் இந்து இந்து பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வளர்ச்சின்னு வரும்போது இதெல்லாம் கவனிக்கிற மக்கள் வந்து இதை மிக எளிதா புரிஞ்சுப்பாங்க. அது அது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சி நீண்ட நாட்களாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்மளை சரியா கவனிக்கல, அவங்க வந்து இந்தியாவை வந்து பால்படுத்துறாங்கன்னு ஒரு எதிர்ப்பு முனையிலிருந்து இதை பார்க்க தவறிட்டாங்க. ஆனா இந்த ம். கடந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி என்ன செஞ்சிருக்குன்னு உரசி பார்க்கும்போது இதுக்கு காங்கிரஸே பெற்றா இருந்திருப்பாங்களோங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அது இல்லாம காங்கிரஸ் வந்து இன்றைக்கு அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி நகருது. அவர்களுடைய ம். கொள்கையே அவங்க வந்து மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் சார்ந்த பல விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அதுல முக்கியத்துவம் பெறுது. அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற ஒரு இடத்துக்கு ராகுல் காந்தி தொடர்ச்சியா அந்த முழக்கத்தை வைக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியா பிஜேபியுடைய ஆட்சிக்கு வந்து அமைந்திருக்குன்னு பாக்குறோம். அதுபோல இந்த பெரும்பான்மை எதிர்க்கட்சிகிட்ட இருக்கிற இந்த வலிமை வந்து மிக மிக முக்கியமானது. அந்த வலிமை வந்து இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கிறதா அடுத்து வரப்போகிற இந்த 4 மாநில தேர்தல். 2 மாநிலத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ம். 2 மாநிலங்கள் காத்திருக்கு. இந்த எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டு வருகிற நிலவரங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. மகாராஷ்டிராவுல ஏற்கனவே நம்ம கருத்து கணிப்பு சொன்னோம். அதுல வந்து அவங்க அது கருத்து கணிப்புக்கு பயந்துதான் மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி வச்சுட்டாங்க. மழை காரணமாக தள்ளி வைக்கிறோம்னு ஒரு சாதாரண காரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க. மழை அப்புறம் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா இருக்கு. அதனால காஷ்மீர்ல காஷ்மீர்ல வந்து மழை இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது. பல இடங்கள்ல இன்னும் ம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது வந்து மழைக்காலம். பல இடங்கள்ல இது இன்னைக்கு இது வந்து 3 மாத காலங்கள் மழைக்காலம் தான். அப்போ மழைக்காக தேர்தலை எல்லாம் தள்ளி வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. ஆக மொத்தம் இந்த இந்த குறிப்பிட்ட இடைவெளியை பயன்படுத்தி கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்த முடியுமா? கட்சிகள்ல பிளவுகள் ஏற்படுத்த முடியுமா? அது இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பல இடங்கள்ல இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியுமா? பழைய ஆஹ், முன்னாள் எம்எல்ஏக்கள் யாரையாவது கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிற பலகட்ட முயற்சிகள் நடக்குது. அந்த அந்த வேலை தான் இப்போது நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறோம். அதனால வரப்போகிற தேர்தலும் இவங்களை வலுவிழக்க செய்யும் அப்படிங்கிறதுக்கான சில சில ஒரு கருத்து கணிப்புகளும் இன்றைக்கு வந்துச்சு. அதை பத்தியும் நம்ம பேசுவோம். ஹரியானாவுல இப்ப கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மையில காங்கிரஸ் கட்சி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எலெக்ஷன் ட்ராக்கர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நான் அங்க வந்து 45 மெஜாரிட்டி இருந்தா போதும். அங்க வந்து 58 இடங்களை காங்கிரஸ் பெறும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பிஜேபி வந்து 22 இடங்களை தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஎன்எல்டி, நேஷனல் இந்தியன் நேஷனல் லோக்தால் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு 6 இடங்கள், 6ல இருந்து 9 இடங்கள் அவங்க பிஎஸ்பியோட கூட்டணி வச்சிருக்காங்க. ம். பிஎஸ்பி ஒருவேளை ஒரு பிஎஸ்பி ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதுதான் கருத்து கணிப்பினுடைய முடிவா இருக்கு. அவங்க ம். ரொம்ப நாளா அப்படிதான் இருக்காங்க. இல்ல, ஒருவேளை அவங்க உத்தரப்பிரதேசத்திலேயே பெருசா இல்ல அவங்க. அவங்க ஒருவேளை 3 இடங்கள் ஜெயிச்சாங்கன்னா ஐஎன்எல்டியும் பிஎஸ்பியும் சேர்ந்து ஒரு 9 இடங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்களோட 9, ஆம் ஆத்மி ஒரு 3, ஜேஜேபின்னு ஒரு கட்சி அது ஒரு 3, இதெல்லாம் சேர்த்து வாங்கினா கூட பிஜேபியால காங்கிரஸை பீட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை. 22, 6, 4 ஒரு 34 இடங்கள் தான் வருது. இவங்க வந்து 58 இடங்கள் காங்கிரஸ் வரதா போட்டுக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாரையும் நீங்க வந்து இழுத்தாலும் வர முடியாது. காங்கிரஸ் நீங்க வந்து 2ஆ உடைக்கிறது, அப்படி ஒரு ஏடிஎம்கே உடைக்கிற மாதிரி காங்கிரஸ் உடைக்க முடியுமாங்கிறது முடியாத காரியம். ஏன்னா அவங்க ம். நேஷனல் கட்சி. தொடர்ந்து ராகுல் காந்தியுடைய செயல்பாடை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த முறை ஓரளவுக்கு அவங்க வென்று காட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அடுத்த ஆட்சியை பிடிக்க போறது அவங்கதாங்கிற இடத்துல இருந்து அவங்க அப்படி ஒன்றும் உடைஞ்சு போவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் உங்களுடைய வலிமை வந்து இன்னும் குறைய போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். அதுபோல காஷ்மீர்ல வந்து 90 தொகுதிகள் இருக்கு. அதுலயும் வந்து காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 52 இடங்கள், காங்கிரஸ்னா நேஷனல் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ரெண்டு ரெண்டு கட்சிகளும் இணைந்து 52 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து அதர்ஸ் வந்து ஒரு 10ல இருந்து 12 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு லோக்கல்ல இருக்கிற நியூஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த அதர்ஸ் வந்து
பிஜேபியோட சேருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ம். கிட்டத்தட்ட அப்படியே பிஜேபிக்கு நேரெதிரான கொள்கைகளை கொண்டவர்கள். இன்னும் சொல்ல ம். போனா அவங்க காஷ்மீரை வந்து ஒரு தனி நாடாக கருதக்கூடியவர்கள். அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன குழுக்களாக இருக்கிறவங்க. நீண்ட காலமாக சுதந்திர காலத்திலிருந்து காஷ்மீர் உரிமைகளுக்காக போராடுகிறவர்கள். பாகிஸ்தானோடும் உடனே வந்து நம்ம வந்து தீவிரவாத குழுக்கள்னு சொல்லிடுவோம். பாகிஸ்தானுக்கு ஆதரவானவங்கன்னு சொல்லிடுவோம். அவங்க வந்து பாகிஸ்தானுக்கும் ஆதரவு இல்லை, இந்தியாவுக்கும் ஆதரவு இல்லை. காஷ்மீர் வந்து தனித்த தேசியம், தனித்த அடையாளம் கொண்டது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சுய உரிமை நாம எப்படி மாநில சுயாட்சி பேசுறோமோ அது போன்று அவங்க சுயநிர்ணய உரிமை பேசக்கூடியவங்க. அந்த மாதிரியான சிறு சிறு குழுக்கள்ல ஒரு 10, 12 பேர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க பிஜேபி. ஏன்னா பிஜேபி இருந்த உரிமையும் பறித்த ஒரு கட்சி. 370 ஒரு கட்சி. அப்படிங்கும்போது அதோடு சேருவதற்கு அவங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி ஏற்கனவே 52, அதர்ஸ் வந்து 12, இதுல ஏணி வைத்தா கூட 90 தொகுதிகள்ல இவங்க 24 தொகுதி, பிடிபி சேர்த்தா 9, ஒரு 35 தொகுதிக்குள்ளதான் ஜெயிக்க முடியும். 1/3 மெஜாரிட்டி காங்கிரஸுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதனால தொடர்ந்து இவருடைய வீழ்ச்சி, பிஜேபியினுடைய வீழ்ச்சி, சரிவு வந்து எல்லா தேர்தல்களையும் சந்திச்சுட்டு வர போறாங்க. இனிமேல் இவர்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்தையும், எந்த வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய எந்த கொள்கையையும் முழு மூச்சில் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத நிலைமை. கண்டிப்பா தோழர். இப்போ இந்தியா முழுக்க இப்போ பாஜகவுக்கு வந்து பின்னடைவு, மோடி வந்து ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு மக்கள் மத்தியில் புகழை இழந்து காணப்படுறாரு. இப்போ ஆம் ஆத்மி போன்ற கட்சியில் இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் எம்பி அவங்கெல்லாம் நேற்று ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கிறாரு, மோடி வந்து ஒரு சுமையாயிட்டாரு பாஜகவுக்கே. இப்போ மோடியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா காலி தான், அதுவே எங்களுக்கு ஒரு பலம் தான் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து கடந்த 10 ஆண்டுகளில் ஆல்டர்னேட் தலைவர்களையும் மோடி அமித்ஷா கூட்டணி வந்து ஏற்படுத்துறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. இப்போ மோடியால் தான் பாஜக வீழும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ டோட்டல் ஃபெயிலியர், எல்லா பக்கமும் ஃபெயிலியரு, மோடி வெறும் வாய் தான் அப்படிங்கிறத வட இந்திய மக்களும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தாண்டி இந்த இவங்களோட மோசமான பொருளாதார கொள்கையால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஃபுல்லாக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தும் நிலவுது. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து ஆட்சிக்கு வர்ற பிஜேபி 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து குஜராத் மாடல், மோடி மாடல் அப்படிங்கிறத முன்னிறுத்தி ஊடகங்கள்ல அதை வந்து பேசு பொருளாக்கி மிகப்பெரிய வளர்ச்சியை குஜராத்துக்கு கொண்டு வந்திருக்காரு, மோடி கொண்டு வந்திருக்காரு. இந்த டாக்கு தான் வந்து வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடந்த தேர்தல் வரைக்கும் மோடிக்கு கேரண்டி தான் வந்து இருந்தது. இப்போ எப்படி வெற்றிக்கு முழு காரணம் மோடின்னு பார்க்கப்படுதோ, அது போன்று இன்றைக்கு நடக்கிற எல்லா சரிவுகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் மோடி தான் காரணம் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து பார்க்கப்படுது. அது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து மோடியை கொண்டு அடுத்தடுத்த நகர்வுகளை கொண்டு போனா அது வந்து இன்னும் பின்னடைவாக மாறும். ஏன்னா நாடு முழுவதும் மோடிக்கான எதிர்ப்பு என்பது உருவாயிருக்கு. எப்படி மோடி அலைன்னு நம்ம வந்து சொன்னோமோ, 2014 மோடி அலைன்னு சொன்னோமோ, அது வந்து இன்றைக்கு அப்படியே ஆப்போசிட்ல மோடி எதிர்ப்பலையாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பாக்குறோம். அந்த மோடி எதிர்ப்பலை பிஜேபி வந்து நல்ல திட்டம் இன்னைக்கு கொண்டு வந்தா கூட மோடி வந்து நமக்கு நல்லது செய்ய மாட்டாருங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது மோடியை கொண்டு இனிமே நகர்த்த முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க அவங்க. அதனாலதான் ராஜ்நாத் சிங் போன்றவர்களை மற்ற யாரையாவது முன்னிறுத்த முடியுமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதற்கும் இந்த மோடி அமித்ஷா கும்பல் வந்து இடம் கொடுக்க மறுக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து பின்னடைவு தான். இது வந்து அந்த கட்சியை வந்து அடுத்த எந்த தேர்தலையும் ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும். அது எப்படி வந்து இவர்கள் மற்ற கட்சிகளுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே போன்ற ஒரு நிலைமை அவர்கள் கட்சிகளுக்குள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்குது. அது வந்து ஒரு இயல்பா தன்னளவுலயே அது நடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாயிருக்கு. கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசலாம் தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.